Hello everyone, welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நம்ம Gardening Diary சேனலோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. நிறைய மெம்பர்ஸ் வந்து உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, கொலாபரேட் பண்ணுறீங்க. வெரி ஹாப்பி டு see that. Keep up the good work. நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா குரூப்லேயும் ஆல்மோஸ்ட் காமனாக உள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து லீஃப் பர்ன், இலை நுனி கருகல் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ அது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ என்னோட ரோஸ்லேயும் அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த போஸ்ட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜில் போட்டிருக்கோம். October 11th சண்டே ஈவினிங் வந்து நம்ம ஒரு 1-on-1, அதாவது 1-to-1 மீட் கனெக்ட் வச்சுருக்கோம். இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 8 பேர் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 2 சீட் இருக்குது. ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். வில் ஆட் யூ டு த லிஸ்ட். ரோஸோட லீஃப் பர்ன், இலை நுனி கருகல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபெர்டிலைசர்னாலேயோ அல்லது இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் நம்ம மருந்தடிப்போம்ல, அதனாலேயோ வரக்கூடிய பேர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு வகை இருக்குது சால்ட் பேர்ன் அப்படின்னு, அது வந்து வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஃபிஷியன்சின்னா கூட லீஃப் பேர்ன் வரும். தட் ஆல்சோ வில் see செப்பரேட்லி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெர்டிலைசர் ஆர் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய லீஃப் பேர்ன் பற்றி தான். இந்த மாதிரி லீஃபில் வரக்கூடிய பேர்ன் வந்து இங்கிலீஷில் ஃபைட்டோடாக்சிக் இல்லாட்டி ஃபைட்டோடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இதையே லீஃப் டிப் டைபேக் இல்லை லீஃப் டைபேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது லீஃபை தானே அஃபெக்ட் ஆகுது, அந்த லீஃப் அஃபெக்ட் ஆகி செத்து போயிடும், அது கொண்டு அப்புறமா யூஸே இல்லை. ஸோ தட்ஸ் வை லீஃப் டைபேக். இந்த பேர்ன் அதாவது இன்ஜுரி வந்து பிளான்ட்டுக்கு 2 டைப்பாக அஃபெக்ட் ஆகலாம். ஒன்று நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போ, இல்லாட்டி சாயிலில் ட்ரென்ச் பண்ணுவோம்ல, டைரெக்டாக சாயிலில் விடுவோம் ஃபெர்டிலைசர் லிக்விட்லாம் தண்ணியில் கலந்து. ஸோ அந்த மாதிரி 2 வகையிலையும் பிளான்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ அது நம்ம தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும், என்னோடய பிளான்ட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பிளான்ட்ஸுக்குமே நான் இது வந்து ஸ்ப்ரே பண்ணேன். NPK ஸ்ப்ரே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்த டோஸை விட கம்மியாக தான் நான் ஸ்ப்ரே பண்ணினேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது there were lot of other things which I could have done. அப்போது அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா. நான் வந்து 90% ஆஃப் ரோஸ் வந்து ப்ரூன் பண்ணி தான் விட்டுருக்கேன். அப்போது எல்லாத்துலேயும் இருந்து புது க்ரோத் வர ஆரம்பிச்சிச்சு. இது பாருங்கள், எல்லாமே புது தளிர் தான். அதில் ஒரு இலை அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த கூட்டத்தில். ஸோ எல்லா பிளான்ட்லேயும் எல்லா லீவ்ஸும் அஃபெக்ட் ஆகலை, அங்கங்கே 1-2 அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அஃபெக்ட் ஆன லீவ்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிப் எட்ஜில் தான் அந்த ப்ரௌன் ஆகி அது ஒரு மாதிரி லெதரி ஸ்ட்ரக்சர், ஒரு மாதிரி பேப்பரி டெக்ஸ்சர் மாதிரி ஆயிரும். நம்ம டச் பண்ணோன்னா சாஃப்டாக இருக்காது. ஸோ அந்த பேர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டில் வந்து அந்த லீஃபுக்கு அந்த லீஃப் கொண்டு ஒரு யூஸும் இல்லை. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு அந்த லீஃப் உதவாது, அதை நம்ம எடுத்து போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி மொத்த பிளான்ட்டுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணேன். 3 கிராம் தான் யூஸ் பண்ணேன். அவங்க அட்வைஸ் பண்ணது 5 கிராம். நான் 3 கிராம் தான் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணினேன். ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நான் ஸ்ப்ரேயும் பண்ணேன், சன் இதானதுக்கப்புறமா. இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக துளிர் செடி நிறையா இருக்குது. இதுலேயும் ஒரு 2 லீவ்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இது கூடுதல் அஃபெக்ட் ஆகிறது யங் லீவ்ஸ். ஏன்னா இந்த டைம் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு ஓல்டர் லீவ்ஸில் எதுலேயுமே அஃபெக்ட் ஆகலை, எல்லாமே இந்த நியூ க்ரோத்து தான் அடிச்சிருக்கு. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு லீஃபில் சென்டரில் ஒரு பிளாட்ச் ஆகிருக்குது. ஸோ அது என்னென்னா, அந்த லீவ்ஸில் டிஷ்யூவோட செல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, செல்ஸ் வந்து ஹியூமன்லேயும் இருக்குது, பிளான்ட்லேயும் இருக்குது. அந்த செல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும் இன்ஜர் ஆகும்போது. அப்போ ஆறது தான் இந்த பேர்ன். ஸோ இது தவிர்க்கிறதுக்கு
முதல் ரீசன் வந்து எப்போவுமே கம்மி டோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எல்லா லீவ்ஸும் போகலை, மொத்த பிளான்ட்டும் அஃபெக்ட் ஆகலை. நான் வந்து ஒரு அந்த 200 ரோசஸ்க்கு நான் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இந்த மாதிரி ரொம்ப இம்பேக்ட் இல்லை, அங்கங்கே 1-2 லீவ்ஸ். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன், கம்மி டோஸ் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம், தன்னாலே ரிக்கவர் ஆயிரும். அந்த அஃபெக்ட் ஆன லீவ்ஸை மட்டும் நம்ம பிளான்ட்லேருந்து எடுத்து போட்டுற வேண்டியதான். இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோன்னா அடுத்த நாள் காலையிலே இது நமக்கு தெரியும் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னா. அண்ட் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ அதை எடுத்து போட்டுருங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் எந்த ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டோஸை விட கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் லெஸ் தேன் மோர், இல்லையா? நம்ம எப்படினாலும் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ 15 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு யூஸ் இன் லோ குவான்டிட்டி. ரெண்டாவதாக ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் 6 o'clock தான் ஸ்ப்ரே பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஹீட், அன்றைக்கி 30 degree டெம்பரேச்சர் இருந்துச்சு. அப்போ 5:30 வரைக்கும் எனக்கு டெரஸில் அந்த சன்லைட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு 5:45 6 o'clock அந்த டைமில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ ஹீட் ரொம்ப கம்மியானதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஆர் ஏர்லி மார்னிங் அப்படின்னா ஒரு 6:30லேருந்து 7:30க்கு முன்னாடி, இந்த சன்னோட ஹீட் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பிளான்ட் ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்கணும். அந்த ஸ்டொமேட்டோ அப்படின்னா அதுதான் அந்த லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்போர். அந்த போர் இட்ஸ் லைக் அ ஓப்பனிங். அது வழியாக தான் அந்த பிளான்ட் வில் அப்சார்ப் வாட் எவர் வி ஸ்ப்ரே ஆன் தெம். ஏன்னா அது வந்து லைட் இருக்கும்போது தான் ஓப்பன் ஆகும். அதனால் வின்டர் டைம்லலாம் சன் ரொம்ப லேட்டாக வரும், இல்லை வெளிச்சம் ரொம்ப லேட்டாக வரும். அப்போது இந்த ஸ்டொமேட்டோ வந்து லேட்டாக தான் ஓப்பன் ஆகலாம். அண்ட் ஈவினிங் அதே மாதிரி வெளிச்சம் எப்போ டார்க்காக ஆரம்பிக்குதோ இட் வில் க்ளோஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும்போது அந்த போரெல்லாம் க்ளோஸ் ஆகிரும் டு ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ். நம்ம அப்போ 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டோஸ், கம்மி டோஸு. ரெண்டாவது எந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேயாக இருந்தாலும் சரி, ட்ரென்ச்சாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி பெஸ்டிசைட் ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம காலையில் நேரமாகவே கொடுத்துடணும், இல்லை ஈவினிங் கொடுக்கணும். அந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள். இனி வந்து நம்ம எப்போ ஸ்ப்ரே பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி பிளான்ட் வந்து சாயில் வெட்டாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வந்து பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசரோ ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சாயில் காலையில் வாட்டர் பண்ணுவீங்கள்ல, தரவை வாட்டர் பண்ணிடுங்க. அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வாட்டர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தி ஆகி ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த டைம் நீங்கள் பார்க்கும்போது சாயில் ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த லீஃப் மேலேயும் சாயில் மேலேயும் மிஸ்ட் பண்ணி விடுங்க. காலையில் பண்ண மாதிரி தண்ணி நனைக்க வேண்டாம், பட் கொஞ்சமாக மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பேர்ன் வர்றதுக்கு இன்னொரு ரீசன் இதுதான், டீஹைட்ரேஷன். எனஃப் மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கும்போது, ஏன்னா அந்த வாட்டர் வந்து டாப் டு பாட்டம் ரூட்டில் இருந்து லீஃப் டிப் வரைக்கும் போயிட்டு வரும் இல்லையா, அப்போது எனஃப் வாட்டர் இல்லைன்னா இந்த பேர்ன் வரும். அதே மாதிரி தாங்க நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ தண்ணியில் கலக்கி சாயிலில் விட்டாலும் இந்த ரூட்டில் வந்து டெபாசிட், அந்த ரூட் டச் ஆச்சு, அதுக்கு எனஃப் மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கும்போது when it tries to transport it to the leaf, அப்போவும் இந்த செல்ஸ் பர்ஸ்ட் ஆகி லீஃபை தான் அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு, அண்ட் அந்த பேர்ன் வரும். ஸோ 2 விதத்துலேயும் இது பாதிக்கும். இப்படி நடக்கக்கூடிய இன்ஜுரி, பிளான்ட்டுக்கு வர பாதிப்பு தான் ஃபைட்டோடாக்சிக் ஆர் ஃபைட்டோடாக்சிசிட்டி ஆர் லீஃப் டைபேக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது புதுசாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சால்ட் பேர்ன், டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய பேர்ன், இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது that's all on this video guys. Thank you so much for watching. If you have more questions, கீழே comment பண்ணுங்க or message me on my Facebook page Gardening Diary, இல்லை நம்மளோட Gardening Diary வாட்ஸ்அப்பில் கூட you can connect with me. அப்போ மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் happy gardening everyone. Take care of yourself and your plants. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.